கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91:1 எப்படி சொல்லுகிறது? உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த நாளில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாக, சர்வ வல்லவருடைய பாதுகாப்பில் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியம், இந்த நாளில் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாத சத்துருவினுடைய கிரிகளின் ஆவிகளை நிர்மூலமாக்கி போடும்படியாக சர்வ வல்லவருடைய நிழலில் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த உன்னதமானவருடைய மரபினில், அவருடைய செட்டைகளில், அவருடைய நிழலில் நம்மளை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற விரோதமான காரியங்கள், விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளின் காரியங்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கும்படியாகவே அந்த உன்னதமான தெய்வம், உன்னதமானவருடைய அந்த மரபினில் நம்மளை நிழலை போல நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காதபடிக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அவர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாக சர்வ வல்லவராக இருக்கிற பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சக்தி நிறைந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திரித்துவ தெய்வத்துடைய மகிமை நம்மளை பாதுகாக்கும்படியாகவே அவர் நம்மளை இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யார் அவர் பாதுகாப்பார்? யார் அவருடைய நிழலில் இருக்க முடியும்? யாரை அவர் அவருடைய மரபினில், அவரோட செட்டைகளில், அந்த உன்னதமானவருடைய அந்த மரபில் யார் அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி பார்ப்போமானால் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கும் பொழுது, அவரை மாத்திரமே சார்ந்திருக்கும் பொழுது, அவரை பின்தொடரும் பொழுது, அவர் வழிகளில் இயேசுவே வழியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் நம்ம நடக்கும்போது தான் அவருடைய உன்னதமானவருடைய மரபில், சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம தங்குறவர்களாய் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நடந்து போகும்போது நம்ம கூட நம்மளுடைய நிழல் வரும். நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த நிழல் நின்றோம். நம்ம இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சாயலினுடைய நிழல் நம்ம கூட வருகிறதை போல நம்ம பார்க்குறதை காணப்படுகிறது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அவரே நமக்கு சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ வழியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையில், அவர் காண்பிக்கிற பாதையில் நம்ம நடக்கும் பொழுது, அவர் காட்டுகிற வழியில் நடக்கும் பொழுது, அவர் நமக்கு ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறார். சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்போ அவர் நமக்கு ஆலோசனையின் கர்த்தராக, நமக்கு போதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ அவருடைய வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. இந்த நாளில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்ம உலகத்தின் பாதையில் நம்மளுடைய நினைவுகளின் பிரகாரம் நம்ம ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கலாம், உலகத்தின் பாதையில் நம்ம போயிட்டு இருக்கலாம், நம்மளுடைய சுயத்தின் பாதையில் நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, அவருடைய அவருடைய வழியில் இருக்கும் பொழுது, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளை நிழலை போல உள்ளங்கையில் வரைந்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளில் எப்படி பாதுகாத்து ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளில் அந்த மரபினில் எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல் இந்த நாளில் உங்களையும் என்னை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.